வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம காலிஃப்ளவரை வச்சு கோபி மஞ்சூரியன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனோட பயன்களையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சத்தை குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு பாதியை தான் நான் கிரேவியாக எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஒரு பூ எல்லாத்தையுமே காலிஃப்ளவரை நல்லா உடச்சி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் இதில் உள்ள அழுக்கு பூச்சி எல்லாம் செத்து போகும். அப்புறம் நம்ம சுத்தமாக எடுத்து நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம். இதை சாப்பிட்றதுனால இதய நோய், கேன்சர் இந்த மாதிரியான பல நோய்களை இது ஆரம்பத்திலேயே வளர விடாமல் சரி பண்ணும். நம்ம இந்தியாவில் இது 150 ஆண்டுகளாக பயிரிடுறாங்க. இது கருவுல உருவாகும் குழந்தையோட மூளை வளர்ச்சி, முதுகுத்தண்டு வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே நல்ல உதவி அளிக்கும். இதில் வைட்டமின் ஏ, பி, இ, கே இவ்வளவு வைட்டமின்களும் நிறைய இருக்கு. இதில் பொட்டாசியம், கால்சியம் இதுவும் நிறைய இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்கும். இதை குழம்பு வச்சும் சாப்பிடலாம், கூட்டு பண்ணியும் சாப்பிடலாம். ஆனா இதை விட கோபி மஞ்சூரியன் கிரேவி இப்படி செஞ்சு கொடுத்தா பெரியவங்க மட்டும் இல்ல, குழந்தைகளும் ரொம்ப பிடிச்சு போய் சாப்பிடுவாங்க. இது வாதம், வலியை கூட சரி பண்ணும். இதுல சீரகம், சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சா ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், எலும்பும் நல்லா அழுத்தமா இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் மாவில் போட்டுட்டு பரட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வெந்துடுச்சு. இனிமே இதை அப்படியே எடுத்துடலாம். ஓகே, ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இதை அப்படியே திரும்ப மறுவாட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அதே பாத்திரத்தில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. அடுத்ததாக இதில் 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கியாச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கிட்டு இப்போ மல்லித்தலையை போட்டு வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்ததாக இதில் 3 ஸ்பூன் சில்லி சாஸ் வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். முதல்ல போட்டது டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூனு, இப்போ போட்டது 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். பாருங்கள், எடுத்த மஞ்சூரியனில் பாதி ஸ்நாக்ஸுக்கு எடுத்தாச்சு, பாதியை இங்கே கிரேவிக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். அது எப்படின்னா அந்த கிரேவிக்காக தான். ஓகே, கோபி மஞ்சூரியன் கிரேவி சூப்பராக கம வாசத்தோட டேஸ்டியாக ரெடி. இதில் நான் சோயா சாஸ் சேர்க்கலை. நான் எப்பயும் சோயா சாஸ் சேர்க்க மாட்டேன். அது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரும் சேர்ப்பாங்க. ஆனால் நான் சேர்க்க மாட்டேன். நீங்கள் எப்படி செய்யணுமோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. ஹோட்டலில் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் கண்டத்தையும் சேர்க்கலாமா டேஸ்ட்டுக்காக? அதனால் நம்ம குழந்தைங்கள, நம்ம வீட்டில் உள்ளவங்களை நாம் தான் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதனால் எதை சேர்க்கணுமோ சேர்க்கலாம், எதை விளக்கணுமோ விளக்கலாம். இப்போ நான் என்னென்ன சேர்த்துருக்கேனோ உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஆரோக்கியமானது, உடலுக்கு கெடுதலை தரக்கூடியது கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.